ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடு தமிழர்கள். இன்றைக்கி தீபாவளி. ஸோ எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட்டு தான், கோச்சிக்காதீங்க. என்ன நடந்துருக்குன்னு தெரியும். காலிலேருந்து ட்ரேடிங் செஷன் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட் ஓப்பனில் இருந்ததுனால நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஹாப்பி தீபாவளி. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே பட்டாசு அடிக்கிறாங்க. சைடில் சவுண்ட் இருந்தால் கோச்சிக்காதீங்க. எவ்வளோ தான் காசு வச்சுருமானத்துக்கு கறியாக்கிறதுக்கு நாம பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து எதாவது தேருமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் இவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப் ஒரு மாதிரி, நம்ம லைஃப் ஒரு மாதிரி. ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் யாரும் தப்பு சொல்லக்கூடாது. அவங்க என்ஜாய் பண்ணாலும் அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ஜாய் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரே சவுண்டுங்க. குறிப்பாக குழந்தைங்க வீட்டில் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம். இவங்க வெடிக்கிற வெடிலாம் அவ்வளோ சவுண்டு இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட வந்து 15,000 நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னடா 10,800 10,000 ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் எப்படா 15,000 எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஐடிபிஎஸ் வச்சுருக்கேன்றது உங்கள் எல்லாருக்கும் ஐடிபிஎஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா? ஸோ அது ஒரு 40,000 வாங்கியிருந்தேன். அது ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்தது. உடனே நான் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த மணி வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருந்தது. சரி, இன்றைக்கி தீபாவளியாக இருக்கே, சரி எதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸ்ஃபுல்லாக பண்ணல. ஒரு சின்ன லாஸ் வந்தது. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கோசம் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி டேலி பண்ணுது. ஆமாங்க, இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லாஸு. ஸோ அது ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடாக தான் எடுத்தோம். மறுபடியும் லாஸு. அதுக்கப்புறம் தான் அதை ரெக்கவர் பண்ணுற சூழ்நிலை வந்துச்சு. பட் லாஸ் அப்படின்னும்போது அது லாஸ்னால் வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட்டு 2 வாட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ அதனால் லாஸ் ஆச்சு. ஸோ அதை வந்து அடுத்த ட்ரேடில் ஸ்டாப் லாஸ்லேருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிது. ஸ்டாப் லாஸ் 2 ட்ரேடில் போன ஸ்டாப் லாஸ் எல்லாமே சேர்த்து ப்ளஸ் ப்ராஃபிட்டையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோன்ற ப்ரூஃபை இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய பாஸ்ட்டு ஒரு 7 டேஸ்க்கான ரிட்டர்ன்ஸு. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 9ஆம் தேதி தான் வந்து ஒரு 9,800 அமௌண்ட் போடுறேன். ஸோ அதிலேருந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் ஒரு 300 ப்ராஃபிட், 600 அடுத்த நாள். அதுக்கு அடுத்த 2 நாள் மார்க்கெட் லீவ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நான் எதுவும் ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் அது பண்ணல. அடுத்தது 13ஆம் தேதி 600, அப்புறம் 1,200, 800, 1,500. இது இன்றைக்கான ப்ராஃபிட்டை ஆட் பண்ணாமல் நேற்றுக்கான ப்ராஃபிட் வரைக்கும். ஓகேங்களா? இன்றைக்கான ப்ராஃபிட் நாளைக்கு தான் அப்டேட் ஆகும். அதையுமே நான் போடுறேன். ஸோ இதுக்கு இப்போ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 6 நாள். ஓகேங்களா? என்னோடய கேபிட்டல் வந்து 9,800. ஸோ இதில் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 61%, கிட்டத்தட்ட 60% 6 நாளில் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம என்னோடய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாகவே நான் எடுத்தேன். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் அதில் ஸ்கேல்பிங் தான் எடுத்தேன். ஸோ ஒரு 9,000 வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 1,000, 500, ஒரு 300 எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிள் அப்படின்னு காட்டுறதுக்கு. இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 600, இந்த 500 வர இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இருந்திருக்காது அன்றைக்கி. அதனால் ஒரு ட்ரேடில் கம்மியான ட்ரேடில் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். டைம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் எடுப்பேன். அப்போ அதால் அந்த ப்ராஃபிட்ஸ் இதெல்லாம். ஸோ இன்னொரு நோட்டபிள் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக 10, 13, 14, 15, 16 டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அது மீறி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ப்ராக்டிஸால். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு இல்லைனா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம ஃபர்தராக இதை பற்றி எப்படின்னா பேசுவோம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஒன் வீக் ப்ராஃபிட் என்னென்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் தீபாவளி அன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நானும் எதிர்பார்க்கல. நல்லா போச்சு. ஐடிபிஎஸ் வச்சுருந்தேன். அதுலேருந்து அந்த மணியை வச்சு பண்ணியிருந்தேன். குரூப்பில் கூட போட்டிருந்தேன். ஸோ நம்ம குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீ குரூப் தான். ஸோ தட் ஃப்ரீ கிளாஸஸ் நிறையா இருக்கும். அண்ட் பெய்டு கிளாஸஸும் உண்டு. நான் பெய்டு கிளாஸஸும் எடுக்கிறேன். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். கிளாஸஸ் எடுப்பேன். நிறையா ஹோம் ஒர்க் இருக்கும். கற்றுக்கிட்டு போயிட்டு அப்படியே டேரெக்டாக ட்ரேட் பண்ணலாம். பட் ஹோம் ஒர்க்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சிங்கன்னா நிறையா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பார்த்த இந்த ப்ராஃபிட் எல்லாமே இன்றைக்கி காலைல தீபாவளியில் இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி பண்ண ப்ராஃபிட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி பண்ண ப்ராஃபிட் ஆகட்டும், எல்லாமே. ஓகேங்களா? ஸோ குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் வளமாக
சந்தோஷமாக ஹெல்த்தியாக உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.